சொல்றதுக்கு வார்த்தை அவருக்கு. நான் எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கல. எப்படின்னு கரெக்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, ஆனா அவ இல்ல. அந்த கவலை தானே. சின்ன கோஹினூர்ல இன்னும் ரொம்ப காஸ்ட்லியானவ. நான் கேட்கவும் கூட வேணா, நீ எல்லாம் செய்வாயே. தாய் மடிக்க தாயோ செய்யோ எல்லாம் நீதானே. வணக்கம். 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 உங்களோட பேர்? சுபாஷினி. உங்களோட பேர்? வாசி. ஓகே, உங்க 2 பேருக்காக வேண்டியும் நாங்க வந்து கொலம்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வந்திருக்கோம். உங்களோட வெட்டிங்னு சொல்லி உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. உங்களோட அம்மா அப்பாவையும் கூப்பிடுங்க. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு. ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்லி உங்களுக்காக அழகான பொக்கே வந்திருக்குது. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. அதுக்கு முதல் இதெல்லாம் யார் கொடுத்து விட்டுருப்பாங்க? 2 பேர்ல யாருக்கு வந்திருக்க மாட்டேன் எதிர்பார்க்குறீங்க? அவருக்கு வந்திருக்குமா இல்லாட்டி உங்களுக்கு வந்திருக்குமா? அவருக்கு தான் வந்திருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வந்திருக்குமா? அப்ப யார் கொடுத்து விட்டுருப்பாங்க உங்களுக்கு? அந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்குமா? யாரெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல, அந்த பேர்ல வேற இல்ல. உங்களோட வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா கொடுக்கக்கூடிய மாதிரி? இல்ல. உங்களோட சைட்ல யாரா இருக்கும்? யாராவது கிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஆக்கள் இப்படி சர்ப்ரைஸா யாருமே இல்லையா? சரி, ஓகே. அடுத்த கிஃப்ட் பாப்போமா? சாக்லேட் பாஸ்கெட் எடுங்க. அக்கா அனுப்பியிருப்பாங்களா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சாக்லேட் பாஸ்கெட் எடுங்க. ஓகே, அக்காவா? என்ன பேர்? சப்பானா, பாத்திமா சப்பானா. எங்க நிக்கிறாங்க? எங்க இருக்காங்க அவங்க? இங்க கொழும்புதானா? எங்க எந்த இடம்? வெளிநாட்டுல இருக்காங்க. வெளிநாட்டுலயா? இல்ல, வெளிநாட்டுல இருந்து வேற இல்லையா எங்களுக்கு? நாங்க ஜஸ்ட் நாள்ல இருந்து வந்துருக்கிறோம். திருநங்கால இருந்தா உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு. திருநங்கால யாரும் இல்லையா கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு? இல்லையா? கல்மாண்டு பேர் இல்லையா? கல்மாண்டு பேர் இல்லையா? இல்ல, அந்த பேர்லயும் வேற இல்லையே. இல்ல, நீங்க சொல்ற அந்த பேர்லயும் வேற இல்ல. ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்கு? என்னவா இருக்கலாம்? யூஸ் பண்ணணுமே. இதை வந்து நீங்க தூக்கினோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன உங்களுக்கு லைஃப் லாங் இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இது வரைக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிருப்பீங்க. என்ன இருக்கு? ரைஸ் குக்கரா? இல்லையே. யார் சொன்னது? பாரமா இருக்கு. நாங்க அண்ணாட விடுங்க ஆகும். இல்ல, சொல்லணுமே. சொன்னா தானே ஓபன் பண்ணலாம். கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணாட்டிக்கு ஓபன் பண்ண இயலாது. உங்களுக்கு இந்த கிஃப்டும் இல்ல, நாங்க ரிட்டர்ன் எடுத்துருவோம். ஏதாவது உண்டு ஃபைனல் பண்ணி சொல்லுங்க. அப்ப என்ன இருக்கலாம் உண்டு? இது சொன்னாதான் உங்களுக்கு அடுத்த கிஃப்ட், அடுத்த பெரிய கிஃப்ட் இருக்குது. பாரமா இருக்கு. வீடியோ செட் உண்டா? கிளாஸ் செட்டா? இல்லையே. இவ்வளவு பெருசா வருமா கிளாஸ் செட்? சரி, ஓகே. நீங்க இது சொல்ல இல்ல, ஆனபடியா நாங்க ரிட்டர்ன் எடுக்கிறோம். ஓகே, உங்களுக்கு டைம் முடிஞ்சது. பட் ஓபன் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு ரிட்டர்ன் தாங்க, ஒன்றும் பண்ணல. அது இது ஓபன் பண்ணுங்க. அதை கெஸ் பண்ணிட்டீங்க நான் முதல்ல. சரி, ஓகே. அடுத்த வீட்டே பார்ப்போம். இதுல என்ன இருக்கும்? வச்சா? இல்லையே, வச்சு இல்ல. ஆமா, வச்சுதானா? அண்ணாட்ட விடுங்க. அப்ப என்னண்ணா வச்சுதானா? சீரா? சரி, ஓகே. அப்ப ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஆனா அதுக்குள்ள வச்சு இல்ல. வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கும்? வேற இப்படி ஒரு சாமான் வேற என்ன இருக்கும்?
பேபி செட்டா? சரி ஓகே, ஓபன் பண்ணுங்க. ஓகே, உங்களோட சுத்தி இருந்து பாக்குற எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருந்து பாக்குறா. காட்டுக்கா வந்துருப்பி. ஓகே, நல்லா இருக்கா? அப்ப இந்த மாதிரி ஐட்டம் அனுப்பக்கூடிய ஆளுடா யாரா இருக்கு? இதுல போட்டிருக்கா தானே, பொம்மனிலேன்னு தான் போட்டிருக்கேனே. யாருன்னு போட்டிருக்கா இல்லன்னு? அப்ப நீங்க யார நினைக்கிறீங்க? சரி, அம்மாட்ட கேளுங்க யாரா இருக்கும் வந்து. அம்மாவுக்கு சில நேரம் தெரிஞ்சிருக்கலாம். யாரம்மா? ஐடியா இல்ல. சரி, அப்ப அதையும் மங்களை கொடுத்துருங்க. அடுத்த கிஃப்ட பாப்போம். ஓகே, என்ன இது என்ன இருக்கு? கப் செட்டா? ஷுவரா? வைஃப் சொன்னா அவன் தானே. வைஃப் என்ன சொன்னாலும் சரி, நான் வேறன்னு சொல்ல மாட்டேன். இனி என்ன தலைவி எடுக்கிற முடிவு தானே. ஓகே, ஓபன் பண்ணுங்க பாப்போம். இதுக்கு நீங்க நல்லா பாட்டு படிப்பீங்களா கேள்விப்பட்டாங்க. என்ன நல்லா பாட்டு படிப்பீங்களா கேள்விப்பட்டேன். நீங்க ஒரு பாத்ரூம் சிங்கர் கூட கேள்விப்பட்டாங்களே. பாத்ரூம் மட்டும் பரவாயில்ல, எங்களுக்கா இங்க இருக்கா படிச்சு காட்டுங்க. ஓபன் பண்ணி எடுங்க. அப்ப நீங்க செலக்ட் பண்ண நீங்க சொன்ன கிஃப்ட் வந்து கவர் ஆயிடுச்சு. சரியா? சோ இங்க கொடுத்துருங்க. இது ரிட்டர்ன். ஓகே, நீங்க முதல் சொன்னீங்க. சரி, அதான் ஓகே, நிறுத்திட்டேன். இது ரிட்டர்ன். ஓகே ஓகே, அடுத்த கிஃப்ட பாப்போம். அது வேணாமா? அது வேணாமா? ஓபன் பண்ணி ரிட்டர்ன் இல்ல. ஓபன் பண்ணி ரிட்டர்ன் இல்லையா? ஓகே, என்னங்க இது என்ன இருக்கு? மகண்டி மக்கா இவ்வளவு பெருசா வருமா? சில்வர் மாதிரி. சில்வர் மாதிரியா? இல்ல, நல்லா யோசிங்க. அதாவது நீங்க போக போற வீட்டுல இத டெய்லி நீங்க யூஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டிக்கு டெய்லி ஏதோ ஒரு விஷயத்துக்கு பாவிப்பீங்க. கட்டாயம் நீங்க டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருள் தான். அதாவது உங்களுக்கு சீரரிசையா கூட இதை தந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வெடிங்கள வந்தாக்களா கூட இருக்கலாம், வந்து யாராவது கூட தந்து விட்டுருக்கலாம். எல்லாமே இல்லையா? காதுல வச்சுக்காரங்க, உள்ளுக்கு அது சொல்லும். மாப்பிள்ளை கதைக்குவா. சரியா இருக்கு, திறக்காடி அடிச்சிருவீங்க போல இருக்கு. ஓகே, நீங்க வந்து சரியான பக்தி பலம் பண்றதுக்காக வேண்டி உங்களுக்காக டைரி இந்த விளக்க எரிக்கிற நேரம் எல்லாம் கொடுத்து விட்டாங்க. ஞாபகம் பண்றதுக்காக வேண்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்ப யாரா இருக்கும்? அதுன்னு சொல்லலையே, கிஃப்ட கூட நல்லா கெஸ் பண்ணிட்டீங்க. பட் அக்காட சைட்ல இருந்தா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கூடுதலா 2 பேரும் சேர்த்தா வந்திருக்கேன். ஆனா கூடுதலா எல்லா கிஃப்டும் உங்களுக்கு உரிய மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா கிச்சன் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு எதாவது தான் வந்திருக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு உரிய யாரதான் தந்திருக்காங்க. பட் எனக்கு யாருன்னு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். ஓகே, இந்த கிஃப்ட் வந்து நீங்க ஓபன் பண்ணவே கூடாது. சரியா? ஓபன் பண்ண கூடாது. பட் என்னன்னு சொல்லணும், கண்ணால பார்த்து சொல்லணும். நல்லா பாருங்க. புடவை. புடவை. புடவையா? அப்படியா இருக்கு? சரி, அப்ப தொட்டு பார்த்து சொல்லுங்க. ஓகே, வெரி குட். ஓகே, இது உங்களுக்காக. என்னவா இருக்கு? இது நம்ம ஓபன் பண்ண தேவையில்லை, அப்படியே சொல்லலாம். என்னது? ஓகே, உங்களுக்கும் அதுல ஒரு உடுப்பு தான் இருக்கு. சரியா? ஓகே, ஃபைனலா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. இந்த கிஃப்ட்ல யார் அனுப்பினாண்டும் இருக்குது. ஓகே, அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க யாரண்டு எதிர்பார்க்குறீங்க? யாராவது ஒருத்தர் ஃபைனலா சொல்லத்தானே வேணும். இவ்வளவு ரெடி பண்ணி உங்களுக்காக மினக்கட்ட அனுப்பியிருக்காங்க. சோ நீங்க சொல்ல இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா போயிருமில்ல. எங்க இருந்து வந்திருக்கு? அதுவும் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது யாரா அப்படி பாப்பேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்க ரொம்ப மிஸ் பண்றது, இந்த வெட்டிங்ல உங்களோட கூட இல்லைன்னு நினைக்கிறது யாரு? ஜாலியா அக்காவை இல்லையா? கெஸ் பண்ணிடாதா? இல்லையா? சரி, ஓகே, இந்த கிஃப்ட பாருங்க. பார்த்துட்டு உங்களோட எதிர்பார்ப்ப நீங்க சொல்லுங்க.
அக்காவா? அப்ப நீங்க முதல்ல சொல்ல இல்லையே, நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. கடைசி வரைக்கும் சொன்னவங்கள தானே இருக்கணும். கடைசி வரைக்கும் ஒருத்தங்களே சொல்லியிருந்தா தானே ஒரு இதா இருந்திருக்கு. சரி, ஓகே, நீங்க கெஸ் பண்ணீங்க தான். பட் என்னால நிறைய பேர் இருக்கிறதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்க. பட் நீங்க எதிர்பார்த்துறீங்களா அவங்கள்ட்ட இப்படி எல்லாம் மெருமெண்ட் இல்ல? அவங்களுக்கு அது என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவ்வளவுதானா? இந்த டைம்ல அவங்களால வந்து உங்களோட கூட இருக்கலாம் போயிட்டுது. சோ அதனால அவங்களால எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை சந்தோஷமா வச்சிருக்கோம் நினைச்சு எதிர்பார்த்து இவ்வளவுமே அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. சோ அவங்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ மட்டும்தானா? சொல்றதுக்கு வார்த்தை அவருக்கு. நான் எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கல. அவங்களோட கதைச்சனீங்களா? நேற்று இன்றைக்கெல்லாம் கதைச்சனீங்களா? அப்ப அவங்க இதை பத்தி எதுவுமே வெளிக்காட்ட இல்லை. ஆக்சுவலா அவங்க வந்து இது வந்து உங்களுக்கு வெட்டிங் எல்லாம் கதைச்சு ஓகே ஆகி கிட்டத்தட்ட 3 months அதுக்கு முன்னாடியே என்னோட கதைச்சு கொஞ்சம் கொஞ்சம் கிஃப்டா அரேஞ்ச் பண்ணி கடைசியா இங்க வந்து எல்லா கிஃப்டோடையும் நிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இன்றைக்கு நேற்று போட்ட பிளான்ல இது எல்லாமே 3 monthsக்கு முதலே என்னட்ட கதைச்சு என்னட்ட டேட் எடுத்து நீங்க அந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பீங்களா, கட்டாயம் நீங்க வந்து கொடுக்கணும் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களுக்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி செய்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேற என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? வேற இது வரைக்கும் நீங்க அவங்களோட இருந்த மெமரிஸ் இல்லாட்டி அவங்களோட ஏதாவது சின்ன இது இருந்தா நீங்க சொல்ல விரும்புறத சொல்லலாம், பிரச்சனை இல்லை. வெட்டிங்காகத்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா, நான் இல்ல. அந்த ஒரு கவலை தானே. சரி, ஓகே, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. நாங்க ஒரு அழகான கேக் உண்டு. ஓகே, ஓகேக்கா. ஹாப்பியா? ஹாப்பியா? வேற சொல்ல ஆசைப்படுறீங்களா? மிஸ் பண்றேன். அவ்வளவுதானா? மிஸ் பண்ண அவள பேர் இருக்காங்க, அவ இல்ல. அவ இல்லன்னா ஓகே, அவங்களுக்கும் அதே சோகம் தான். அதே அளவுக்கு அவங்களும் உங்களை மிஸ் பண்றாங்க ரொம்பவே. சோ அவங்க எல்லாமே சொல்லிவிட சொன்னவங்க, அதுக்காகத்தான் சொல்லிவிட்டு இருக்கிறோம். அவங்களால அவங்களும் எதிர்பார்த்தவங்க அவங்களோட வெறிங்க கூட இருக்கணும், உங்களோட கூட இருக்கணும் வந்து பட் இருக்க முடியல. சோ அதனால அவங்களால முடிஞ்ச எவ்வளவுக்கு பெஸ்டா கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுத்துருக்காங்க. நாங்க வாரம் போயிட்டு. ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகேக்கா. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. ஓகே, நான் வரேன்.